வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 99410416 ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பர் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் சர்க்கரை, 3/4 கப் பால், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ 5 பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே ரெடி பண்ண மாவில் சேர்த்துட்டு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே ரெடி பண்ண பிரெட் பீசஸ்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பிரெட் இனிப்பு பஜ்ஜி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக உதிரியாக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி சேமியா புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 பேக்கெட் அளவு ராகி சேமியா எடுத்துக்கோங்க. அடுத்த 4 கப் தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே சேமியா மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. அடுத்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு துணிக்கு மாற்றிக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு சேமியா நல்லா வெந்து வரட்டும். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இது கூட 1/2 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இனிப்புக்கு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ராகி சேமியா புட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ரவா இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் ரவை, 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து அதே பேனில் 3/4 கப் மண்டை வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சோடனே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதே பேனுக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1 சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ரவையும் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ரவா இனிப்பு கொழுக்கட்டை வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கணும், அதே டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ராகி சிமிலி உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் ராகி மாவு கூட 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்டான மாவு பதத்துக்கு கலந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல் லைட்டாக சூடானோடனே நம்ம ரெடி பண்ண மாவை அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். அடுத்து 1/2 கப் வேர்க்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடை பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி வந்திருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு அதே மிக்ஸி ஜார்ல நம்ம ரெடி பண்ண அடையும் சேர்த்துட்டு கொரப்பா அரைச்சிக்கலாம். இதை பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலை கூட சேர்த்துட்டு இது கூடவே இனிப்புக்கு 1/2 கப் பொடிச்ச வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு லட்டு பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.